தலைமுறை நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய தொகுதி தூத்துக்குடி. துறைமுக நகரம், முத்து நகர், வளர்ந்து வரக்கூடிய தொழில் நகரம் தூத்துக்குடி. விளாத்திக்குளம், திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடி, ஒட்டப்பிடாரம், கோவில்பட்டின்னு 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மக்களவை தொகுதி தூத்துக்குடி தொகுதி. இந்த தொகுதியில மீன்பிடி தொழில் பிரதானமாக இருக்கிறது. மானாவாரி விவசாயம் செய்யப்படுகிறது. நிலக்கடலை, குண்டுவத்தல் இந்த மாதிரியான பயிர்களை செஞ்சு இங்க இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய தொழில் வளத்தை பெருக்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கோயில்பட்டியை பொறுத்த வரைக்கும் அங்கு தீப்பெட்டி மற்றும் பட்டாசு தொழில் எல்லாம் பிரதானமாக இருக்கிறது. இங்கு நிறைய பிரச்சனைகளும் இருக்கிறது அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சியுடைய முக்கியமான நோக்கம் அங்க இருக்கக்கூடிய களத்துல இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன பிரச்சனைகளை சொல்றாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணக்கூடிய நிகழ்ச்சி. நம்மளோட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தூத்துக்குடி மக்களும் இங்கு இணைஞ்சிருக்கிறாங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? இப்போ தூத்துக்குடியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மிகப்பெரிய சவாலாகவும் இந்த வளர்ச்சி இதெல்லாம் எப்படி எங்களுக்கு ஒரு பெருமையை தருதோ, எங்களுடைய மாவட்டத்துக்கு ஒரு பெருமையை தருதோ, அதே அளவுக்கு எங்களுக்கு சூழலியல் சார்ந்த ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை எங்களுக்கு கொடுக்குது. ஏன்னா இந்த 3 வித போக்குவரத்து எல்லாமே இங்கே இருக்கிறதுனால பல்வேறு தொழில் நிறுவனங்கள் இங்கே தான் வந்து நிறுவப்படுது. குறிப்பாக ஒரு வளர்ச்சிங்கிற இதை நாம் நிச்சயமாக வரவேற்கிறோம். அந்த வளர்ச்சி எந்த மாதிரி இருக்கணும்னா ஒரு வாழ்வியலை பாதிக்காத ஒரு வளர்ச்சியாக இருக்கணுங்கிறத நாங்கள் பார்க்குறோம். இயல்பு மாறாத வளர்ச்சியாக இருக்கணும்னு பார்க்குறோம். வளர்ச்சியை நாங்கள் ஆதரிக்கிறோம். ஆனால் இங்கே இந்த இப்படி நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் அமைக்கிறதுனால எங்களுடைய சூழலியல் பாதிக்கப்படுறத நாங்கள் மிகப்பெரிய வருத்தமாக நாங்கள் இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். நான் குறும்பூர் பகுதியை கடலில் பாதி கடம்பாக்குளம் என்று சொல்லக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க அந்த குளத்தின் பாசன பகுதியை இருக்கக்கூடிய விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். நீங்கள் இப்போ இந்த மழை வெள்ளத்தில் வந்து அதிகமான பாதிப்பு வந்து அந்த கடம்பாக்குளம் உடைத்ததுனால ஏற்பட்ட மணத்தி, குருகாட்டூர், குறும்பூர் சுற்றுவட்டார பகுதிகள் அழிந்து விட்டன. இதற்கு வந்து முக்கிய காரணமாக இருக்கிறது வந்து கடம்பாக்குளத்தினுடைய வடிகால் பகுதி, மறுகால் என்று சொல்லக்கூடியது. அது வந்து டிசிடபிள்யூ அருகில் வந்து கடலில் போய் கலக்கிறது. இப்போ மறுகால் வந்து தூர்வாரி இருக்கிறாங்க. ஆனால் தண்ணீர் பந்தல், டிசிடபிள்யூ அமைந்திருக்கக்கூடிய தண்ணீர் பந்தல் பகுதியில் வந்து மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு புதிய பாலம், பெரிய உயர் பாலம் அமைக்க வேண்டும் என்று. அது இன்னும் அமைக்கப்படாமல் இருக்கிறது. அதனால் வந்து அதற்கு அடுத்தாப்போல் இருக்கக்கூடிய டிசிடபிள்யூ உட்பகுதியில் இருக்கக்கூடிய அரசுக்கு சொந்தமான, அதாவது முகத்துவாரம், அது கடலில் போகக்கூடிய முகத்துவாரம் இதுவரையிலும் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக தூர்வாரப்படாமல் இருக்கிறது. அது எந்த வகையான நிர்பந்தம் என்று தெரியவில்லை, தனியார் நிறுவனத்தின் நிர்பந்தமா என்று தெரியவில்லை. அதனால் அதில் உடனடியாக கவனம் செலுத்தினால்தான் கடம்பாக்குளத்தின் வடிகால் தண்ணீர் எந்த மழை நாளாக இருந்தாலும் உடனே கடலில் கிடக்கும். அடுத்ததாக தூத்துக்குடி மாநகரத்தில் மிக முக்கியமானது வந்து மருத்துவமனை. இங்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளாக மருத்துவ மேல் படிப்பும் இங்கு நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் தூத்துக்குடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, தூத்துக்குடி ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய விவிடி சிக்னல் பக்கத்தில் துப்புரவு பணியாளருடைய ஆய்வாளர் அலுவலகம் இருக்குது. அந்த ஆய்வாளர் அலுவலகம் அப்புறப்படுத்தப்படணும். அது வந்து வேற, அது ஏன்னா அது ஒரு டைம் ஆஃபீஸ் தான். அதிகபட்சம் அதில் ஒரு முக்கியத்துவம் இல்லாத அலுவலகம் தான். ஆனால் ஒரு முக்கியத்துவமான இடத்துல அது அமைஞ்சிக்கிட்டு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் செல்றது எல்லா வகையிலையும் அது பாதிக்கப்படுது. அந்த சின்ன அலுவலகம் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட வேண்டும். எத்தனை ஆண்டு காலமா இந்த கோரிக்கை வச்சிருக்கீங்க? இது பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஜிஹெச் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து அது இருந்துகிட்டு இருக்குது. தூத்துக்குடியில் இருந்து வாஞ்சிமணியாச்சி ரயில் நிலையம் வரை உள்ள சாலை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அது ஒரு 26 கிலோமீட்டர் சாலை போடப்பட வேண்டும். அதற்கு ஒரு 108 ஹெக்டேர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 2853 லட்சம் அதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசினுடைய தரவுகள் கூறுகிறது. ஆனால் இன்று வரை அதிலே பெரிய அளவிலே முன்னேற்றம் இல்லை. அங்கே அந்த இணைப்பு சாலை போடப்பட்டால் தூத்துக்குடியிலிருந்து மக்கள் வாஞ்சிமணியாச்சி சென்று அங்கிருந்து பல்வேறு ட்ரெயின்களை பிடிப்பதற்கு வசதியாக இருக்கும். ஆக உடனடியாக இதை நிறைவேற்றி தர வேண்டுகிறோம்.
அதே போன்று இங்கே நண்பர் விவிடி சிக்னல் பற்றி சொன்னார்கள். அதற்கும் 950 லட்சம் மதிப்பீட்டிலே உயர்மட்ட பாலம் அமைக்கப்படும் என்று அரசினுடைய தரவுகள் கூறுகிறது. அதுவும் அந்த நிலையிலேயே உள்ளது. அதேபோல் தூத்துக்குடி விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்தப்பட்டால் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகவும் பெரியும் வரப்பிரசாதமாக இருக்கும். அதேபோன்று தூத்துக்குடியிலிருந்து கொழும்பிற்கு இலங்கைக்கு ஒரு கப்பல் போக்குவரத்து சேவை ஆரம்பித்தார்கள். அது திடீரென நிறுத்தப்பட்டது. அது மீண்டும் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதேபோன்று தூத்துக்குடி நிறைய சுற்றுலா தலங்களை உள்ளடக்கிய ஒரு மாவட்டமாகும். ஆகவே தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியிலே இந்த சுற்றுலா வளர்ச்சியை மேம்படுத்தி அதற்கான வருவாயை பெருக்கி பொதுமக்களுக்கு நலம் பயக்கும் வகையிலே பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு இங்கே இருக்கிற மீனவர்கள் தங்கள் தொழிலை நிம்மதியாக தொழில் பார்க்க முடியாது. இன்னைக்கு ராக்கெட் ஏவுதளம் வந்த பிறகு இன்னைக்கு அந்த பகுதியில் மீனவர்கள் தொழில் பார்க்காத 10 மைலுக்கு தொழில் பார்க்காதேங்காங்க. நாங்கள் ஏற்கனவே இங்கே காற்றாலைகள் வந்துட்டுனா எங்களால் இங்கே சுத்தமாக தொழில் பார்க்க முடியாது. நாங்கள் ஒரு சிக்கலில் இருக்கச்சில இப்போ ராக்கெட் ஏவுதளம் முதற்கொண்டு இன்னைக்கு டீசல் இன்னைக்கு தூத்துக்குடி மீனவர்கள் ஒரு நாள் கடலுக்கு போனா ஒரு போட்டுக்கு 1,40,000 டீசல் பிடிக்கணும். இன்னைக்கு அவன் 1,60,000 பிடிச்சாதான் அவனோட அசலுக்கே தொழில் பார்க்க முடியும். ஆனால் இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழலில் கடுமையான ஒரு சிக்கலில் இன்னைக்கு மீனவர்கள் இருக்கிற சூழலில் இந்த மாதிரி தொழில்களையும் இந்த மாதிரி தடை செய்ய மீனவர்கள் வாழ்வாதாரத்தை அளிக்கிற பல நிறுவனங்களை தூத்துக்குடிக்கு தான் கொண்டு வந்து வைக்கீங்க. இன்னைக்கு மீனவர்கள் இந்த பகுதியில் தொழில் செய்ய முடியாத சூழல் இருக்கு. இன்னைக்கு நம்ம வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலையா? படிச்ச நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் அவங்களுடைய நகரத்திலேயே வேலை வாய்ப்பு இருக்கணுங்கிறதும் கோரிக்கையா இருக்கு இல்லையா? இல்லை, நீங்க சரிதான். எல்லாரும் வேலை வாய்ப்பு. எது வேலை வாய்ப்பு? இன்னைக்கு விவசாயம் இருக்குது. விவசாயம் சார்ந்த தொழில் கூடங்களையும் இண்டஸ்ட்ரியலையும் நீங்க அமைக்கிறதுல அதன் மூலம் படித்த இளைஞர்களுக்கும் டாக்டர்களுக்கும் வெட்டினரி டாக்டருக்கும் கொடுக்கறது தான் சரியான வேலை. இன்னைக்கு மீன்வளம் இருக்கு. அந்த மீன்வளம் சார்ந்த தொழில் அமைப்புகளை கொண்டு வரணும். இங்க மீன் எக்ஸ்போர்ட் கொண்டு வாங்க. நிறைய படித்த இளைஞர்கள் இருக்கிறாங்க. படிச்ச இளைஞர்கள் எல்லாருமே நீங்க சொல்லக்கூடிய வேலைகளை மட்டுமே செய்யக்கூடிய அளவுக்கு படிக்கல. அப்ப அவங்க எல்லாம் வேற ஒரு இதுக்கு படிக்கும் போது எல்லாரும் சென்னை நோக்கி படையெடுக்க வேண்டாம் அப்படிங்கறதுனாலதான் அந்தந்த நகரங்கள்ல தொழில் கூடங்களை அமைச்சு அங்கங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும் தமிழ்நாடு அரசு நிறைய முயற்சிகளை எடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, வேலை வாய்ப்புக்கு எதிராக இங்க யாரும் எதுவுமே நம்ம சொல்ல வரல. இன்னைக்கு வேலை வாய்ப்பு இங்க பல இண்டஸ்ட்ரியில நம்மளால உருவாக்க முடியும் தான் நாங்க சொல்ல வரோம். இன்னைக்கு விவசாயம் சார்ந்துட்டா நீங்க இன்னைக்கு இங்க சிறுதானிய விளைச்சல் இருக்கு. அப்போ சிறுதானியம் சார்ந்த தொழிற்சாலைகளை அது சார்ந்த ஏற்றுமதியில அது சார்ந்த கட்டமைப்பை கட்டமைத்தா பல கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். என்ன நீங்க அங்க என்ன எல்லாரும் சிறுதானிய விவசாயம் காட்டுல இருந்து மட்டும் அறுவடை பண்ற மட்டும்தான் வேலையா? இல்ல, அது சார்ந்த பிஸ்கெட் உற்பத்தி, அது சார்ந்த உணவுப் பொருள் உற்பத்தி, அது சார்ந்த இண்டஸ்ட்ரியல் உற்பத்திக்கு வாங்கங்க. இன்னைக்கு மீன் இருக்குன்னா மீன் வளத்துல பல்வேறு மீன்கள் இருக்கு, மெடிசன் இருக்கு. இன்னைக்கு அது போக உணவுக்கானது இருக்கு. உங்களுடைய பாரம்பரிய தொழிலை சார்ந்து அடுத்தடுத்த வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும்னு சொல்றீங்க. நீங்க தற்சார்பு போன்ற இந்த உலகத்தை இன்னைக்கு வல்லாதிக்க நாடுகள் கொண்டு வர்ற இன்னைக்கு குளோபல் பொருளாதாரத்தை இங்க வைக்காதீங்க. அது இந்த மக்களோட வாழ்வாதாரத்தை மட்டும் அளிக்கல, இந்த இயற்கை வளங்களையும் அளிக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம். வேற யாராவது? தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் பகுதியை சார்ந்த ஒரு சின்ன விவசாயி நான். இந்த விவசாயத்தில் இப்போ கோடை நேரம் வாழைக்காயெல்லாம் வெட்டுத நேரம். இந்த மாதிரி நேரங்களில் காற்று மழை இந்த இயற்கையினுடைய இடர்பாடுகளில் அந்த வாழைத்தார்கள்லாம் வேறாயமாக போயிடுது. வாழைக்காயை வெட்டி ஒரு வியாபாரிக்கு அனுப்புனா அவன் சரியான விலையில் கிடைக்கல. எங்களுக்கு சரியான விலையில் வைக்கக்கூடிய நிலைமையிலும் இல்லை. அதனால் அந்த பகுதிக்கு ஒரு அந்த வாழைக்காயை பதனிடுற ஒரு தொழிற்சாலையை வச்சு தந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, வேற யாராவது? நீண்ட கால பிரச்சனையா இருக்கு, எங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும். தூத்துக்குடியில் நெரிசல் போக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு சிட்டிக்குள்ளே இருக்குது. காலையில் என் ஒய்ஃபை நான் வேலைக்கு கொண்டு போய் விட்றேன். அதே மாதிரி நிறைய பேர் ஸ்கூல்ஸ்க்கு பிள்ளைங்களை எல்லாத்தையுமே கூப்பிட்டு போகிறாங்க. மிகப்பெரிய நெரிசல் இருக்குது. ஒரு போன வருடம் பார்த்தீங்கன்னா மேம்பாலம் வேலை பார்க்கப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடே அடைச்சாங்க. எல்லாருமே 4 கேட்டு சுற்றி தான் போனாங்க. அப்போ எவ்வளோ பேர் நெரிசலில் இருந்தாங்கிறத எங்கள் கண்ணால் பார்க்க முடிஞ்சது. இல்லை, எதனால அந்த நெரிசல் வந்தது? அந்த பாலத்தை அடைச்சதுனால. பாலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது? அதுக்கப்புறமும் நெரிசல் ஓரளவு தான் குறைஞ்சது. எதனால நான் சொல்கிறேன், நம்ம தூத்துக்குடியில் பஸ் ஸ்டாண்டு சிட்டிக்குள்ளே இருக்குது. இது அவுட்டரில் கொண்டு போவோம் சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் யாரும் கொண்டு போகலை. இப்போ புதுசாக வேற கட்டியிருக்காங்க. பாலங்கள் நடைபெறதுனால நிறைய நெரிசல் இருக்குது. அதனால பஸ் ஸ்டாப்பை அவுட்டரில் வைக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், இது மக்களோட
பல வருட கோரிக்கை பல தான். வருஷ கோரிக்கை. அது மட்டும் இல்லாமல் அந்த ரோஸ் பார்க் இருக்குல்ல, அந்த ஹார்பர் போகிற ரோட்டில் வந்து அதிகமான விபத்துகள் நடக்குது, உயிர் சேதங்கள் அங்கே அது அதிகமாக நடக்குது. அது எதனால அப்படிங்கிறத என்னால் கணிக்க முடியல. நிறையா இங்கே இருக்கிறவங்க பெரியவங்க கணிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். அதையும் கொஞ்சம் மாற்றி அமைச்சா இன்னும் நல்லாயிருக்கும். சரி, 30 வருஷமா ஒரு குடியிருக்கும் இடத்துக்கு வந்து பட்டாவுக்காக பிரதமருக்கு மட்டும்தான் மனு கொடுக்கல. நாங்கள் அத்தனை உரிமைகளையும் கையில் வச்சிருக்கிறோம். சொந்த காசு போட்டு பத்திரப்பதிவு பண்ணி மீளவட்டான் பஞ்சாயத்தில் 10 வருடங்களாகவும் நகராட்சியில் 15 நிறைய கோரிக்கை சொல்றீங்க. மைக் பக்கத்துல வச்சு சொன்னீங்கன்னா 15 வருடங்களா தீர்வு கட்டிட்டு இருக்கோம். ஆனா இந்த அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் எங்களை வந்து அலகழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்க 2019 இருந்து எலெக்ஷனை புறக்கணி பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு கடிதாசி கொடுத்துருவாங்க, நீங்க உங்களுக்கு 30 நாள்ல உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு. நாங்க ஏமாந்து போய் சின்ன பிள்ளைங்க மிட்டாய் வாங்கிட்டு வர மாதிரி வாங்கிட்டு வந்துருவோம். திருப்பி 2021 எங்களுக்கு எலெக்ஷன்ல கொடுத்தாங்க. நாங்க அந்த லெட்டர் வச்சிருக்கோம். நாங்க வந்து 5 தலைமுறையா முதலமைச்சருக்கு வந்து மனு கொடுத்துருக்கோம். மொத்தம் 265 மனு வச்சிருக்கிறோம். அத்தனையும் கார்டு வச்சிருக்கிறோம். இப்பமும் நாங்க 21 பேருக்கு மனு அனுப்பியிருக்கிறோம். சென்னை ஹைகோர்ட்ல ஒரு நீதியரசர் கொடுத்த தீர்ப்பை வந்து இந்த அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் நிறைவேற்ற மாட்டேங்காங்கன்னா பிறகு என்ன எதுக்கு நாங்க ஓட்டு பண்ணணும்? நாங்க வந்து பத்திரப்பதிவு பண்ணி காசு சொந்த காசு கொடுத்து பத்திரம் பண்ணிச்சிருக்கோம். பூங்கா இடத்த பத்திரம் போட்டு கொடுக்குறாங்க, புறம்போக்கு இடத்த பத்திரம் போட்டு கொடுக்காங்க, ரோட்டோட இருக்கிற இடத்த பத்திரம் போட்டு கொடுக்காங்க, குளங்குட்டையை பத்திரம் பண்ணி கொடுக்காங்க, மேய்ச்சல் நிலத்தை பத்திரம் போட்டு கொடுக்காங்க. இவ்வளத்தையும் கொடுக்காங்க. நாங்க சொந்த நிலத்துக்கு பட்டம் வாங்குறதுக்கு எங்களுக்கு முடியலன்னு அர்த்தம். சரி சரி, வேற யாராவது? பெரும்பான்மையான அளவில் பல்வேறு பகுதிகளில் வந்து கனிம வள கொள்ளைங்கிறது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது. அதை தடுத்து நிறுத்தணும். இந்த கனிம வள கொள்ளையினால் பெருமளவில் அனைத்து இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 40-50 டன் அளவில் தினமும் கனிம வளையானது கொள்ளையடிக்கப்படுது. சாலை ஓரமாக எடுத்து கொண்டு போகிறதுனால எங்களுக்கு குறிப்பிட்ட காலங்களிலேயே அந்த போடப்படுற சாலைகளே வீணடிக்கப்படுது. தூத்துக்குடி ஒரு பெரிய தொழில் நகரம், வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தொழில் நகரம்னு சொல்லப்பட்டாலும் கூட இந்த தொழிற்சாலைகளில் யார் வேலை செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா வடமாநில தொழிலாளர்கள் தான் அதிக அளவில் பணியில் இருக்கிறாங்க. இந்த வடமாநில தொழிலாளர்கள் தான் இதில் பயனடைகிறாங்களே தவிர இங்கே பூர்வமாக இருக்கிற தூத்துக்குடி மக்களுக்கு எந்த விதமான வேலை வாய்ப்போ அதன் மூலமான ஒரு பொருளாதார வளர்ச்சியோ அவர்களுக்கான குடும்ப வளர்ச்சியோ எதுவுமே இல்லைங்கிறத இதில் பதிவு பண்ண விரும்புகிறேன். சரி, அதை இப்போ வந்து நிறைய கோரிக்கைகள், நீண்டகால கோரிக்கைகள் எல்லாமே சொல்லியிருக்கிறீங்க. சரி, கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க. பகுதியில் வந்து கோரம்பள்ளம் குளம் இருக்குது. இந்த குளத்திலிருந்து வடிகால் உப்பாத்து ஓடை கடலுக்கு போகுது. இந்த வடிகாலை சரிவர பராமரிக்கப்படவில்லை. இப்பொழுது வரை 30 ஆண்டு காலத்தில் 50% பணிகள் நிறைவேற்றிருக்கிறார்கள். இன்னும் ஒரு 50% பணிகளை முடித்தால் இந்த வெள்ள பாதிப்பு குறையும். கடந்த 3 ஆண்டுகள் 4 ஆண்டுக்கு ஒரு முறையாக பயங்கரமான வெள்ளம் வந்து தூத்துக்குடி அதிகமாக பாதிக்கப்படுகிறது. தூத்துக்குடியில் முத்தியாபுரம், முள்ளக்காடு, அத்திமரப்பட்டி, ஜேஎஸ் நகர், சுந்தர் நகர் போன்ற பகுதிகளில் வீடுகளுக்கு அரைபாதி தண்ணீர் வந்துவிட்டது. அதனால் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. இதை நாங்கள் 6 எம்எல்ஏக்களிடம் சொல்லிவிட்டோம். ஒவ்வொருவரும் வந்தவுடனோடு பார்க்கிறார்கள், அதோடு முடிந்து விடுகிறது. 2 கோடி ஒதுக்கிறார்கள், 1 கோடி கூட வேலை நடக்கவில்லை. இப்படிப்பட்ட நிலை இருக்கிறது. இதை தீர்க்க வேண்டும் கண்டிப்பாக. நிறைய நீண்டகால பிரச்சனைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ ஏற்கனவே தேர்ந்தெடுப்பு அனுப்பியிருக்கக்கூடிய வேட்பாளர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அவங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கிறதா? நீங்க சொல்லிருக்கக்கூடிய கோரிக்கைகள்ல ஏதாவது சில கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கா, பாதி நிறைவேறியிருக்கா, இல்ல முழுவதுமாக நிறைவேறவில்லையா அப்படிங்கிறதையும் நீங்க இங்க பதிவு பண்ணலாம். இந்தியா மட்டுமல்ல, தெற்காசியா முழுவதும் உணவுக்கான உப்பை கொடுக்கிறது தூத்துக்குடி. இந்த உணவுக்கான உப்பை கொடுக்கக்கூடிய உப்பள தொழிலாளர்களுக்கு தனி நலவாரியம் கிடைப்பதற்கு இந்த எம்பி அவர்கள் முழுமையாக வந்து உதவி செய்தார்கள். அதே நேரத்தில் உப்பள தொழிலாளர்களுக்கு தனி நலவாரியம் கிடைப்பதற்கு முழுமையாக வந்து பங்களிப்பு செலுத்தினாங்க. அதே நேரத்தில் உப்பள தொழிலாளர்களுக்கு வளம் சார்ந்த உரிமை வழங்கப்படணும். மத்திய அரசாங்கத்துடைய அந்த நிலங்கள், உப்புத்துறை சார்ந்த நிலங்கள் உப்பள தொழிலாளர்களுக்கு வழங்கப்படணும்னு பாராளுமன்றத்தில் இன்றைய எம்பி கனிமொழி அவர்கள் குரல் கொடுத்தாங்க. அது வரவேற்கத்தக்கது. நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய கோரிக்கைங்கிறது என்ன வளம் இல்லை இந்த பாராளுமன்ற தொகுதியிலங்கிறத நாங்கள் வைக்கோம். அதனால் புதிய வளர்ச்சிங்கிற போர்வையில் வளர்ச்சிங்கிறது நீடித்த நிலைத்த வளர்ச்சியாக இருக்கணும். அதை சார்ந்த திட்டங்கள் வகுக்கப்படணும்ங்கிறதா நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை. உப்பளங்கள் சார்ந்த நிறைய கோரிக்கைகளுக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. தொழில் நிறுவனம் வருது அப்படின்னா அது வரலாமா வேண்டாமா, வந்தால் தூத்துக்குடி மக்களுக்கு எந்த அளவுக்கு அது நல்லா இருக்கும், அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை அதனால நமக்கு ஏதாவது கெடுதல் இருக்கா அப்படிங்கிறத வந்து யார்கிட்ட கேட்குறாங்கிறது தெரியல. இப்போ 4 பேர் இருக்கும், ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து 4 பேர் இருக்குன்னா அந்த 4 பேர்கிட்டே கேட்குறாங்க. தூத்துக்குடியில் 4 பேர் மட்டும் இல்லை,
லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. யார்கிட்ட கேட்குறாங்க? பொதுமக்களை கூப்பிட்டு கேளுங்க அப்படிங்கிறது தான் எங்களோட இது. கருத்து கேட்கணும், சரியான பொதுமக்களை ஆட்கள் கூப்பிட்டு கிட்ட கேட்கணும். கருத்து கேட்கணும், பொதுமக்களை கூப்பிட்டு கேட்கணும். மக்கள் கிட்ட கேட்கணும். ஆமா. அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம், ஐயா சொன்ன மாதிரி உப்பளத்தில் வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கு வந்து நம்ம கூடுதல் கவனத்தை செலுத்தணும். ஏன்னா குறுகிய காலத்தில் கண் பார்வையில் போகக்கூடிய காலகட்டத்தில் தான் அவங்க இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த வெளிச்சங்கள் வந்து ரிப்ளேட்டிங் ஆகி உப்பளத்தில் வேலை பார்க்குறது ரொம்ப சிரமமான விஷயம். அதுவும் நீங்கள் கொஞ்சம் கவர்மெண்ட் செஞ்சாங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். இந்த தேர்தல்ல நீங்க கடந்த வருடங்கள்ல சந்தித்திருக்கக்கூடிய பிரச்சனைகள், தேர்தல் சமயத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் தான் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போது. நீங்க உங்களுடைய வாக்கை அளிப்பதற்கு எதை பேஸ் பண்ணி உங்களோட வாக்கை நீங்க அளிக்க போறீங்க? நீடித்த நிலைத்த சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத திட்டங்கள் இந்த மண்ணில் கொண்டு வரப்படணும். இது வந்து ஐவகை திணைகளுக்கு உட்பட்ட மாவட்டம். வளங்கள் சார்ந்த தொழில் மேம்படுத்தப்படணும். அதை சார்ந்து எவர் முயற்சி எடுப்பாரோ அவருக்கே உங்கள் வாக்கு. தூத்துக்குடியோட மைய பகுதியில பக்கீல் ஓடைங்கிற ஒரு ஓடை ஓடுது. அது இன்னைக்கு ஒரு நீர் ஓடை. அது இங்க இருந்து கிளையாறுகள்ல இருந்து வந்த நீர் ஓடை இன்னைக்கு சாக்கடையா மாறி நிக்குது. இன்னைக்கு சிட்டியோட, இந்த தூத்துக்குடி சிட்டியோட ஒத்துமொத்த கழிவு அதுக்குள்ளதான் இருக்கு. பெரிய கழிவுகள் எல்லாம் அடைச்சு நிக்குது. அதை சரியா தூர்வாரி அதுக்கான பணிகளை நீங்க மேற்கொண்டீங்களா? இன்னைக்கு தூத்துக்குடியில இருந்து உப்பாத்து ஓடை கடல்ல வந்து இணைக்குது. அந்த தாமிரபரணி ஆற்றோட கடைசியில் இன்னைக்கு தெர்மல் பிளான்ட்ல இருக்கிற சாம்பலை கொட்டி கடற்கரையை மேடாக்கிட்ட. இன்னைக்கு அந்த ஆத்தையே அடைச்சிட்ட. அப்ப அந்த ஆத்துல உள்ள தண்ணி ஊருக்குள்ள இறங்குமா, கடலுக்குள்ள போமா? அப்போ நீங்க அறிவுபூர்வமா எந்த வேலையை முன்னெடுத்தாதான் அது வளர்ச்சிக்கான இதா இருக்கும். இந்த சிட்டியை மக்களை அப்படி யாரு இருக்கிறவங்களை மட்டும்தான் இந்த மக்கள் தேர்ந்தெடுக்கணுங்கிறதா எங்க பார்வையா இருக்கு. அறிவியல் பூர்வமா ஒரு இடர்பாடுகள் வரக்கூடிய சமயத்துல மக்களை பாதுகாக்கக்கூடிய விஷயங்களை செஞ்சிருக்கிறவங்களுக்கு உங்கள் ஓட்டு அப்படின்னு சொல்றீங்க. அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம். அறிவுபூர்வமா மக்களுக்கான திட்டங்களை எதிர்கால சிந்தனையுடன் கூடிய ஒரு கட்டமைப்பை கட்டமைக்கணுங்கிறது தான் எங்க பார்வையா இருக்கு. அவங்களுக்கு தான் எங்க வாக்கு. எங்களுடைய ஓட்டு யாருக்கு என்றால், எதை அடிப்படையாக நாங்கள் கொள்கிறோம் என்கின்ற வகையிலும், மக்களும் எதை அடிப்படையாக கொண்டு ஓட்டு போட வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த அரசியல் சாசனத்தை, அந்த சட்டத்தை பாதுகாப்பதற்கு யாரெல்லாம் துணை நிற்கிறார்களோ அவர்களுக்கு ஓட்டு போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சரி. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுறோம் அப்படின்னு தான் மக்கள் தரப்புல இருந்து அதிகமாக சொன்னது. இப்போ நாங்களுமே அதை பேஸ் பண்ணி தான் ஓட்டு போடுவோம். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கணும். சரி. யார் வலிமை வாய்ந்தவன்கிற அடிப்படையில் இல்லாது, அதாவது வாக்குக்கு பணம் செலுத்தாது, ஒரு அடிப்படை அரசியல் நோக்கத்தோடு வர்ற யாராக இருந்தாலும் நாங்கள் நிச்சயமாக வாக்கு போடுவோங்கிறத. அறிவு சார்ந்த அணுகுமுறையில் இருக்கணுங்கிற ஒன்று, விதிமுறைகளை அவங்க கட்டாயமாக சரியாக கடைபிடித்து. ஏன்னா இந்த வெள்ளத்தை பற்றி பேசுகிறதுனால சொல்கிறேன், இந்த ரோடு போடுறாங்க. 30 வருஷமாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாற்றி மாற்றி ரோடு போடுறாங்க. ரோடை போட வேண்டிய விதிமுறைகளை கடைபிடிக்காமல் ரோட்டோட உயரத்தை தூக்கிட்டே போகிறாங்க. வீடு பள்ளத்தில் போகுது, எல்லார் வீடு பள்ளத்தில் போகுது. அது என்னத்தினாலன்னா விதிமுறைகளை அவங்க கடைப்பிடிக்கல. இதற்கு வழக்கும் நடக்குது. 7வது ஆண்டா இப்போ தீர்ப்பு வரப்போகுது. இதையும் கணக்கில் எடுக்கணும். சரி. எங்களோட வாக்கு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, களத்தில் இறங்கி யார் செயல்பாட்டில் நல்லா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் எங்களோட வாக்கு. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான இன்னும் என்ன ஸ்டேட்டஸில் இருக்காங்க, இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணியிருப்பாங்க, அவங்க இப்போ எந்த ஸ்டேட்டஸில் இருக்காங்க, எத்தனாவது இடத்துல இருக்காங்க, அடுத்து வேலை வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதுக்கு உண்டான இதை பண்ணால் நல்லாயிருக்கும். சரி. தேர்தல் காலத்தில் தொகுதி மக்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறதும், தேர்தல் சமயத்தில் அவங்க சந்திக்கக்கூடிய நேரடியான பிரச்சனைகளும் தான் தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போகுது. இந்த தூத்துக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய நீண்டகால பிரச்சனைகள் சொல்லியிருக்கிறாங்க, தற்காலிகமான பிரச்சனைகள் சொல்லியிருக்கிறாங்க, சில பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய வேட்பாளர்களானாலும் சரி, புதிதாக களம் புகுந்திருக்கக்கூடிய வேட்பாளர்களானாலும் சரி, அத்தனை பேருக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இது அமைஞ்சிருக்கும். தொகுதி மக்களுடைய என்ன ஓட்டங்களை, மனக்குமுறல்களை பதிவு பண்ணக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்.